ஈஸ்வரி நாளுக்கு நாள் இந்த வீடியோ கேம்லாம் லெவல் ஏறிட்டே போவாங்கள்ல, லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி வந்து எரிச்சல் தர ஒரு லெவலில் ஒரு நாளுக்கு நாள் அதிகரித்தே தான் போகிறாங்க. படிப்படியாக அவங்க பேசுகிறது, பண்ணுறது, சொல்கிற வார்த்தைகள் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் அவமதித்து பேசுகிறது, தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறது. ஆனால் வந்து தண்டமாக அந்த வீட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தா அது ஈஸ்வரியாக தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட தன்னோட பையன் காலேஜ் முடிக்கும் பொழுதே 18 வயசு ஆன பாக்கியாவை கட்டி வச்சாங்க. 18 வயசு ஆச்சான்னு கூட தெரில. 12th முடித்த பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, படித்து முடித்து காலேஜ் சேர்க்காமல். ஸோ அப்போ இருந்து வந்து வேலை வாங்கி அவங்கள வந்து சமைக்க வச்சு, அவங்கள புள்ள பெற்றுக்க வச்சு, அவங்கள பிள்ளைங்களை பார்த்துக்க வச்சு, வீட்டில் மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு எப்போ கேட்டாலும் கால் வலி கை வலின்னு சொல்லிட்டு ஆனால் அதே பாக்கியாவை அவமதித்து அப்போல்லாம் பேசி இப்போவும் வந்து பாக்கியாவை வேலைக்கு போக விடாமல் திடீர்னு ராதிகா பணம் கொடுத்து கோபிக்கு உதவி பண்ணி அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது ராதிகா என்ன இருந்தாலும் படித்த மருமக தான் பேசினாங்க. அந்தளவுக்கு வந்து நரம்பில்லாத நாக்கு எந்த பக்கம் வேணாலும் பிறண்டு பேசுங்கிற மாதிரி வந்து ஒரு கேவலமான ஒரு மனப்பான்மையில் என்ன வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் காயப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேரையுமே அந்த வீட்டில் காயப்படுத்தியிருப்பாங்க. ஒரு தடவையாச்சும் 2 தடவையாச்சும் வந்து ஈஸ்வரி. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் பாக்கியா பாவம் பார்க்குறாங்க, பரிதாபம் பார்க்குறாங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பல தடவை கேட்டிருக்கோம். இப்போ கரெக்டாக வந்து இனியாவை பல தடவை நம்ம திட்டினாலும் இனியா வந்து அறிவுபூர்வமாக ஒரு முடிவு எடுத்தாங்க. தன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணி உடனடியாக இப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ் இதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரி தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து போகிறாங்களா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுல பெரிய ஆர்வமாக தான் இருக்குது. ஏன்னா கதையில் இப்போ எதுவும் இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு எந்த விதமும் இல்லை, எல்லா கதவையும் அடைச்சாச்சு. இப்போதைக்கு இருக்கிறது இந்த இனியா ட்ராக் ஒன்று தான். அந்த ட்ராக்கில் என்ன மாதிரி விஷயங்களை புதுசாக கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரி திருப்பங்கள் வரப்போகுது, அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்தினது, இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினது பாக்கியா தான் அவங்க தலையில் விட போதா, இல்லை இனியா நான் தான் கூப்பிட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை நிஜமாவே வந்து போலீஸ் மிரட்டிட்டு விட போகிறாங்களா, இல்லை உள்ள கம்பி என்ன வாமான்னு கூப்பிட்டு போயிட போகிறாங்களான்னு பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாக்கியா இப்போவாச்சும் ஒரு முடிவு எடுத்து தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போங்க அத்தனை ஈஸ்வரியும் கோபியும் சேர்த்து துரத்தி விடுவாங்களா மாட்டாங்களா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.